பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம். ஆராதனை ஆண்டையில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அவர்களை கேட்டு அதை பலனடைய பரிசுத்தாவின் நிறைவே வார்த்தையின் மூலமாக மறுரூபமாக்கப்பட ஒப்புக்கணும். இயற்கை கால சாதமாய் கரண்டு தடையில்லாமல் கிடைத்து இதில் பங்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும் நாமத்தை மையப்படுத்த தேவ கிருபதாகணும். நான் எனக்கு சிறுவோம் நீர் எண்ணில் பெருகும் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால ஆராதனையில் ஆன்லைன் பார்க்குற ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பாடல் ஆராதனை கேட்கிற முன்னதான் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பதற்கு முன்னாக ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். எல்லாம் தெரிந்த பாடல். வருமைத்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உன்னின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்து மரணத்தின் வீடுமில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டு உடன்படிக்கை எனக்கு தந்து உன்னின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்து மரணத்தின் வீடுமில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டு கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் யாவும் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த எல்லா நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் இருக்கே நின்ற போது அற்புதமாக பெருகச் செய்தி. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. தேவைகள் இருக்கே நின்ற போது அற்புதமாக பெருகச் செய்தி. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள்
செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மாறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோம். தேவன் கொண்டான் கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். தொடர்ந்து கடந்த வாரங்களிலிருந்து ஏசாயா 41:16 இந்த மாத வாக்குத்தத்தத்தை வைத்து சில சத்தியங்களை நாம் தொடர்ந்து வாக்குத்தத்த செய்தியாக தியானித்து வருகிறோம். இன்றைய தினமும் அந்த 41:16 நாம் வாசிக்க கேட்போம். நீயோ கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். இஸ்ரவேலரின் பரிசுத்தருக்குள்ளே நீ மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். ஸ்தோத்திரம். நீயோ அப்படின்னா ஒரு தனிப்பட்டவன். 41:13 யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதனர். அவன் பயப்படத்தக்கான சூழ்நிலை என்னென்னா ஏசாயா 41:11 சொல்கிறது, உண்மையில் எரிச்சலாக இருக்கிறவர்கள், அடுத்து உன்னோடு வழக்காடுகிறவர்கள், உன்னோடு போராடுகிறவர்கள், உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள், இந்த 4 விதமான சுவாமம் உடையவர்கள் யாக்கோபை சுற்றிலும் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த கூட்டங்கள் எல்லாம், அந்த சுவாபங்கள் எல்லாம் மலையை போன்ற அந்த மிதித்து குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி அதை தூற்றும் போது சுழற்காற்றை அடித்து போயிடுமா. இப்படி மாம்ச கிரியைகளை அழிக்கும்படி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு தந்திருக்கிறார். அதனால் இந்த 4 விதமான கிரியைகளை, ஆவிகளை, இந்த ஆவிகளில் செயல்படுகிற மனித கூட்டங்களை, அந்த ஆவிகளை விரட்டி அவர்களை தேவனின் பக்கமாக திருப்ப கர்த்தர் மாதத்தில் கிரியை செய்வாராக. அதே தான் யோசபாத்துக்கு யூத மக்களுக்கு விரோதமாக வந்த அந்த கூட்டங்கள், அவங்க விரோதம் வந்து அவருடைய சுதந்திரத்தை பறிக்கும்படி வந்தாங்க. ஆண்டவர் அங்கே நம்மோட மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார், இப்படியெல்லாம் கூட்டங்கள் வந்தாங்க. அவங்களாம் வந்து யோசபாத்துக்கும் யூத மக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்போது அவங்க தேவ சமூகத்தில் 2 நாளாகமும் 20:12 வாசிக்கும்போது அவங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டு வந்தாங்க. அப்போது என்ன செய்யன்னு தெரியல. இந்த ஏராளமான கூட்டத்துக்கு நிற்க பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்யணும் தெரியல அப்படிங்கிறத கண்கள் அவரையே, ஆண்டவரே நோக்கி பார்த்துக்கூடாது. ஒரு பலனற்ற சூழ்நிலையில் நம்ம எதிரிகள் நம்ம சூழ்ந்து வரும்போது மேற்கொள்ள முடியாத ஒரு நிலையில் ஆண்டவரை நோக்கி பார்த்த உடனே ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி, இந்த யுத்தம் உங்களுக்குரியது இல்லைப்பா, எனக்குரியது, நான் பார்த்துக்கிறேன்ட்டார். இவங்க அதிகாலமே எழுந்து போய் தேவனோட மகத்துவத்தை துதிச்சாங்க, பாடினாங்க. கர்த்தர் அந்த எதிராடி ஒருவனுக்கு ஒரு எடுப பண்ணி மடிய பண்ணார். 27வது வசனம் அன்னைக்கு நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தர் எதில் கழிகுறை செய்தார்னா, யோசபாத்துக்கு யூத மக்களுக்கு விரோதம் அந்த சத்துருக்கள் பெயரில் கழிகுறை செய்தாராம். வாசிக்கலாமா? பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கழிவுற செய்தபடியால் யூத மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். இது ஒரு மகிழ்ச்சி. அப்படின்னா நம்ம சத்துருக்கள் எல்லாம் முறியடித்து நம்ம சத்துருக்கள் பெயரில் கழி கூறுகிற மாதிரி இது. நம்ம எரிச்சலாக இருந்தவங்க, நம்மோடு வழக்காடினவங்க, நம்மோடு போராடினவங்க, நம்மோடு யுத்தம் பண்ணுகிறவங்க, இவங்க எல்லாரையும் கர்த்தர் யுத்தத்தில் அவங்கள தோற்கடிக்கிறார். நம்மளை எதிர்த்து வரவிடாதபடி முறியடிக்கிறார். அப்போ யோசபாத்தும் யூத மக்களை பராக்காவில் கூடி சத்துருக்கள் மேலே கடி கூர்ந்து அவங்க எல்லாரும் ஒரு பெரிய மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள்.
இந்த மாதம் அப்படிப்பட்ட மாதம், நமக்கு ஒரு வெற்றியின் மாதம். வெற்றியை வாழ விடுங்க, சுதந்திரமாக ஆசீர்வாதமாக. நீங்கள் பெற்ற வெற்றியை களி கூறுங்க, கொண்டாடுங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, கர்த்தர்களை களி கூறுங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தரை மேன்மை பாராட்டுங்க, அந்த நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுங்க. இந்த யுத்தம் கர்த்தருக்குரியதுன்னா அப்போ வெற்றியும் கர்த்தருக்குரியதான். யுத்தம் அவர் பண்ணுறார், வெற்றி நமக்குரியது. வெற்றி கொடுத்து தேவனை மகிமைப்படுத்துங்க. நம்ம சொந்த பலத்தினால் இல்லை, பலத்தினால் பல பராக்கிரமத்தில் என்னுடைய ஆவிலாங்க சொன்னவர். அப்போ முதலாவது கர்த்தர் நம்ம சத்துருக்கு மேலே களி கூறணும். அப்போ நமக்கு எதிராக வர பிரச்சனையை போய் நீங்கள் ஃபேஸ் பண்ணாதீங்க, ஆண்டவர் சமத்தில் நில்லுங்க. அவர் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் வெற்றியை சுதந்திரிக்கலாம். அடுத்து அவரை மகிமைப்படுத்துங்க, பாடி கொண்டாடுங்க, பாடி பாடி கொண்டாடுங்க. யுத்தத்தில் வெற்றி கொடுத்த தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. ஊரெல்லாம் சொல்லுங்கள், உலகமெல்லாம் சொல்லுங்கள், எப்படிப்பட்ட வெற்றியை எங்களுக்கு கர்த்தர் தேடி தந்தார். யுத்தத்தில் பராக்கிரமசாலியை கர்த்தரானவர், உலகத்தில் நமக்குன்னு பெரியவர். ரெண்டாவது ஒரு களி கூறுதலை பார்ப்போமானா, தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுனேன். யோனா 1:3 தேவ சமூகத்தை விட்டு போனதுனால இங்கே பிரச்சனையை தேவ சமூகத்திலிருந்து அதை வெற்றி காண்றாங்க. பிரச்சனை வந்த உடனே பிரச்சனை வரும் என்று தெரிஞ்சே ஓடுறான். நினைவே சாங்கபோங்கமான ஒரு நாடு, பட்டணம். அங்கே போய் 40 நாள் பட்டணம் அழியுதுன்னு சொன்னால் எல்லாரும் நம்மளை கல்லால் எறிவாண்டான்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்ல சொன்னதை விட்டுட்டு இவனா சொல்லாத இடத்துக்கு ஓடுறான். 1:3 தேவ சமூகத்தை விட்டு விலகுறான். வாசிமா 1:3 யோனா 1:3. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகுறான். கர்த்தர் என்ன சொன்னார்? 1:1 நீ நினிவேக்கு போய் அதுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணினார். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அங்கே அதற்கு விரோதமாய் பிரசங்கி. எல்லாருமே பிரசங்கிகள் அப்படின்னா நம்ம எல்லாருமே யாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஊழியம் செய்கிறதுக்குன்னா முதல்ல நிற்போம். ஒரு வீட்டில் போய் கர்த்தர் அவங்களுக்கு விரோதமாக சொல்கிறாருன்னா நீங்கள் போய் சொல்ல போகுமா? அதுவும் நீங்கள் நேசிக்கிற ஒரு மக்களுக்கு போய் விரோதமாக கர்த்தர் சொன்னதை போக மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லிட்டா சொன்னது தான். ஆசீர்வாதம் பண்ணால் ஆசீர்வாதம் பண்ணு, நீ செய்கிறது தப்புன்னு சொல்லிட்டா தப்புன்னு சொல்லிடுங்க. இதற்காக தேவ சமூகத்தை விட்டு ஓடுறான். அந்த மக்களை நம்ம சொன்னால் நம்ம அவங்களால பாதிப்பு வருண்டு. அவனால் பாதிப்பு வந்துருச்சு. இப்போ கர்த்தர் சொன்னதை செய்யாதனால எந்த யோனா புறப்பட்டு போகிறானோ அவனான அவன் பிரயாணத்தில் குழப்பம் வருது, கப்பலில் சேதம் வருது, கடல் கொந்தளிக்குது. பேர் போட்டு சீட்டு போட்டு கொடுக்கனா யோனா பேர் தான் வருது. நீ யார் என்ன ஒரு கேட்குற நிலைமையாக போச்சு. கடல் கொந்தளி. உடனே அந்த இடத்துல போய் தூக்கி கடலில் போட்டாங்க, மீன் விழுங்குச்சு. கடைசியில் 2வது அதிகாரம் 4:5 தேவ சமூகத்தை நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். வசிமா யோனா 2. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்துக்கு நோக்குவேன் என்றேன். நீக்கு பரிசுத்த ஆலயத்தை நோக்கி இருக்கிறேன். 8வது வசனம். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தினையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. அடுத்து 3வது அதிகாரத்தில் 1. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார்.
யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழட்டி போட்டு ரெட்டை உடுத்து கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். இந்த உபவாசத்துல கடைசி அந்த 10வது வசனம் படி, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆமென். அந்த நினைவு அழியாதபடி காக்கப்பட்டது. யோனாவை கொண்டு சொன்ன வார்த்தைக்கு, அவர்கள் எச்சரிப்புக்கு மனம் திரும்பினார்கள். அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினதை, அந்த கிரியைகளை கண்டு கர்த்தர் தாம் செய்வேன் என்று சொன்ன அந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டார். அந்த செய்தி கேட்குற அன்பான பிள்ளைகளே, நினிவேக்கு போக சொன்னால் நினிவேக்கு போங்க. நீங்களாக விலகி தர்சீஸ் வியாபார ஸ்தலத்தை நோக்கி அங்கே வருகிற ஆபத்துகளை கண்டு பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்ல சொன்னா அவர் கூட இருப்பார். கர்த்தர் ஒரு அனுப்பினா அவர் உன்னை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களுடைய வழிநடத்துக்கு ஒப்பு கொடுங்க. இந்த ஆண்டில், இந்த மாதங்களில் நீங்கள் களி கூறணும்னா கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, என்ன வார்த்தை அதை அப்படியே சொல்லுங்கள். நினிவே அழிய போது 40 நாளில் அப்படி சொன்னால் சொல்லிடுங்க. அப்படியே யோனா கர்த்தருடைய வார்த்தையை சொன்னான். அதை கேட்ட மக்கள் ரெட்டுடுத்தி மனம் திரும்பி ராஜா முதற்கொண்டு பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாங்கன்னு சொல்லி கர்த்தர் பார்க்குறாரு. மனம் திரும்புகிறாங்க. தான் செய்ய நினைத்து தீங்க மனசாபப்பட்டு அந்த மக்களுக்கு, அந்த மட்டிடத்துக்கு ஒரு ரட்சிப்பை அருளுகிறார். கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறாரோ அதை அப்படியே சொல்லுங்கள். செய்தியின் மூலமாக கேட்குற பிள்ளைங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். கர்த்தர் சொல்ல சொன்னதை சொல்லுங்கள். யாருக்கு சொல்ல சொன்னார சொல்லுங்கள். எப்படி சொல்ல சொன்னார சொல்லுங்கள். அந்த வார்த்தை ஒரு நாள் வெறுமையாக திரும்பாது. ஏசாயா 55:10-11 என் வாய்ந்து புறப்படுகிற வசனம் ஒரு நாளும் வெறுமையாக என் இடத்தில் திரும்பாது. நான் விரும்பினதை செய்து நான் அனுப்பின காரியம் வாய்க்கும் சொல்கிறார். இந்த செய்தி கேட்குற தேவ பிள்ளைங்க, கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னால் அப்படியே சொல்லிடுங்க. கர்த்தர் சொல்ல சொன்னார்னே சொல்லுங்கள். அந்த வார்த்தை உங்கள் மூலமாக கிரியை நடக்கும். கர்த்தர் மகிமை அடைவார். 3வது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஏசாயா 51:11 நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட 11 அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி, மீட்கப்பட்ட ஜனங்கள் சீயோனுக்கு வருவார்கள். அடுத்து நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் ஒரு நித்திய மகிழ்ச்சி அடையும்படி சீயோனுக்கு வருவார்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அவங்க வாழ்க்கையில இருக்கிற சஞ்சலங்கள்லாம் நீங்கிரும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும்போது கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், மீட்கப்பட்ட ஜனங்கள், பாவத்தை விட்டு எகிப்தை விட்டு மீட்கப்பட்ட கூட்டங்கள், மோசையை கொண்டு கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுத்தவர், மீட்பரும் இரட்சகராக அனுப்பினவர். சீயோனுக்கு வாங்க. மீட்கப்பட்ட கூட்டம் சீயோனுக்கு வரணும். 38 வருஷம் வியாதிக்காரன் சுகம் பெற்ற உடனே தேவாலயத்துக்கு போனான். அதிக கேடான வாழ்க்கையில் வராதபடி இனி பாவம் செய்யாதன்னு சொன்னார். சீயோனுக்கு வாங்க. மீட்கப்பட்ட கூட்டம் எல்லாம் சீயோனுக்கு வாங்க. நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். ஆனந்த களிப்புடன் வாங்க, மகிழ்ச்சியோடு வாங்க. ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும்போது நான் சந்தோஷத்தோடு அப்படி வாங்க. ஆலயத்துக்கு வரும்போது, ஆராதனைக்கு வரும் மீட்கப்பட்ட எல்லா கூட்டமும், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, தீய வல்லமையிலிருந்து, பிசாசிலிருந்து மீட்கப்பட்ட எல்லாருமே சீயோனுக்கு வாங்க.
ஏன்னா சீயோனில் இருந்து தான் இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பு வருவது, சிறையிருப்பு மாறுகிறது. ரெண்டாவது, மீட்கப்பட்டவர்கள் சீயோனுக்கு வரும்போது தான் ஆனந்த மகிழ்ச்சியோடு வரணுமா. அப்பொழுது நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். உங்கள் சஞ்சலமெல்லாம் நீங்கள் போகும். வாழ்க்கையில் சஞ்சலப்பட்டு தவிச்சு கொண்டிருக்கீங்களே, நெருக்கப்பட்டு கொண்டிருக்கீங்களே, காலமெல்லாம் கஷ்டம் நஷ்டம் இழப்புகளை சஞ்சலங்கள் தவிப்பு ஓடி போய் தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மனதளவில் கர்த்தர் உங்கள் தவிப்பையும் சஞ்சலத்தையும் போக்கி உங்களுடைய சந்தோஷத்தை நிறைவாய் தருவார். நித்திய மகிழ்ச்சியை தரப்போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இனி ஒரு சஞ்சலமும் தவிப்பு இருக்காது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மீட்கப்பட்டவர் எல்லாரும் எப்படி ஆனந்த களிப்புடன், ஆனந்த களிப்புடன், ஆடல் பாடல் சத்தத்துடன் விட்டு விட்டு புறப்படும் போதே ஒரு மகிழ்ச்சி கீதங்களோடு சந்தோஷமாக வாங்க. இந்த மாதங்களில் யாருக்கு களி கூறுத? மீட்கப்பட்ட சீயோனுக்கு வரும்போது தான் நித்திய மகிழ்ச்சியை தந்து சஞ்சலத்தின் தவிப்பை உன்னை விட்டு ஓடி போக செய்வார். அடுத்து ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60:5. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். எப்ப தெரியுமா? 60:1. எழும்பி பிரகாசி, எழும்பு. எப்ப களி கூறுதல் வரும்? படுக்கையை விட்டு, பாவத்தை விட்டு, சாபத்தை விட்டு, நிர்விசாரத்தை விட்டு, அஜாக்கிரதை விட்டு எழும்பு, எலும்பு எலும்பு. சீயோனை வல்லமையை தரித்து கொள்ள எழும்பு. கர்த்தர் உன்மேல் உதிக்கும்படி எழும்பு. எழும்பி பிரகாசி. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் நீதியின் சூரியன் உதிக்கும்படி, கொளுத்த கண்டுகளை போல வளரும்படி, துன்மார்க்கரை கால்களை போட்டு மிதிக்கும்படி, சாம்பலாக்கும்படி எழுந்துரு. உன்னிடத்தில் இந்த திரளான கூட்டங்கள், திரளான சேனைகளா வராங்க. இருதயமானது அதிசயப்பட்டு பூரிக்கும். நீ பூரிப்படைய போகிறீங்க. இருதயமானது உங்களை பூரிப்படைய போகிறீர்கள். கர்த்தர் செயலை நினைத்து, கர்த்தர் பாராட்டின கிருபைகளை நினைத்து பூரிப்படைய போகிறீர்கள். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிப்படையும். எழும்புங்க. நீங்க செய்ய வேண்டியது எழும்புங்க. பாபிகள் வழியில நில்லாதீங்க. பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராதீங்க. துன்மார்க்க ஆலோசனை கேட்காதீங்க. எழும்புங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எழும்ப வேண்டிய காரியம், ஜபத்துக்கு எழும்புங்க, வேதவாசிக்கு எழும்புங்க, ஆராதனைக்கு எழும்புங்க, உபவாசிக்கு எழும்புங்க, ஊழியத்துக்கு எழும்பி போங்க. எழுந்து போங்க. எழுந்து கட்டுங்க. எழுந்து கட்டுங்க. எழுந்து கட்டுவோம் வாருங்கள். நெகேமியா அழைக்கிறார். எழுந்து கட்டுவோம். கட்ட வேண்டிய வாழ்க்கை கட்டுங்க. ஜீவியத்தை கட்டுங்க. ஜப வாழ்க்கை கட்டுங்க. ஆவிக்கிற வாழ்க்கை கட்டி எழுப்புங்க. குடும்பங்களை கட்டுங்க. ஊழியத்தை கட்டுங்க. எழும்புங்க. திரளான ஜனங்கள் வரும். நீ எழுந்து கட்டிட்டாலே போதும். ஜப வாழ்க்கை கட்டுங்க. வேத வாசிப்பை கட்டுங்க. ஆவிக்கிற வாழ்க்கை கட்டுங்க. மாளிகையா பண்ணையா வந்துடும். எழும்ப வேண்டியது. ஸ்தோத்திரம். மகிமை உண்மையில் உதித்தது. உதிக்கிற ஒளி எடுத்த ராஜாக்கெல்லாம் வருவாங்க. நீ போக வேண்டாம். இயேசு ராஜாவுக்கு முன்னாடி நில்லு. எழுந்து போய் நில்லு. சந்திக்கப்பட்ட பவுலை பார்த்து சொன்ன, எழுந்திருந்து நேர்த்தெருவுக்கு போ. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? எழுந்து நேர்த்தெருவுக்கு போ. எழுந்துரு. படுக்கை விட்டு எழுந்துரு. வியாதியில படுக்கிற பேதுரு மாமி ஜுரமாக இருக்கிறார். எழுந்துரு. நீ போய் பணிவிடை செய். யவீரு மகளே எழுந்துரு. தோத்திரம். லாசருவே எழுந்திருப்பா. இயேசுவின் நாமத்தினால கர்த்தரை எழும்ப பண்ண போகிறார். ஒரு பெரிய களி கூறுதல் உண்டாக போகுது. அதிசய ஏகப்பட்ட பேர் பின்மாற்ற நிலை. எழுந்துரு. பின்மாற்றத்தை விடு. இளைய குமாரனை எழுந்து தகப்பட்ட ஓடிவான். எழுந்துரு.
அப்போ உங்கள் வாழ்க்கையில் அதிசயப்பட்டு பூரிக்கிற அற்புதம் நடக்கணும். எழும்பணும், தூசியை உதறி விட்டு எழுந்துரு. அசுத்தனும் தீட்டு உள்ளவனும் உங்கள்கிட்ட இன்னும் வரமாட்டான். அந்த அசுத்தம் உள்ள விட்டு எடுத்துரு, தீட்டு உள்ள விட்டு எடுத்து விட்டு எழுந்துரு. கர்த்தர் சொல்லுகிறார், இனியும் ஒன்று இடத்துல அசுத்தம் தீட்டுன்னு வராதன்னா அந்த இடத்த விட்டு நீ எழுந்து ஓடி வந்துரு. எழுந்து வா. என்னுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். 2 சாமுவேல் 18:6-7 தாவீது கோலியாத்தை கொன்று அந்த பெலிஸ்தியன், அப்படி பெலிஸ்தியனா சர்ப்பம் அர்த்தம். பெலிஸ்தியன் என்ற அர்த்தத்துக்கு ஊறுகிறது இல்லைன்னா நகருகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் எப்படி சாத்தானே நசுக்கப்பட்டாரோ, இயேசு எப்படி சிலுவையின் மரணத்தின் மூலம் சாத்தானை தோற்கடித்தாரோ, தாவீதும் சின்ன கோலாங்கலால் வச்சு இந்த யுத்தத்தில் கோலியாத்து போன்ற இந்த சாத்தானா இருக்கிற அவனை பெலிஸ்தியனை யுத்தத்தில் தோற்கடித்தான், வெற்றி கண்டான். அந்த வெற்றியை கொண்டாடுகிற ஒரு பெரிய கழிவுறுதல் வாசிக்கலாமா? தாவீது பெலிஸ்தியனை கொன்று திரும்பி வந்த பின்பு, சத்துருவை தோற்கடித்து திரும்பி வரும்போது, ஜனங்கள் திரும்ப வரும்போது, ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலிருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு, பெரிய நடன கழிப்பு, ஒரு சந்தோஷம், வெற்றியின் சத்துருக்களை. ஏன்னா இஸ்ரவேலருடைய இராணுவம், சவுல் ராஜா, இவங்க எல்லாமே மிரண்டு போய் கிடக்கிறாங்க. எல்லாம் தாவீதை விட வயதில் மூத்தவங்க, யுத்த வீரர்கள். அவங்களெல்லாம் யுத்த அந்த கோலியாத்தை கண்டு பின்வாங்கி கிடக்காங்க, கண் பிதுங்கி கிடக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தாவீது எழுந்து போய் அந்த இஸ்ரவேலருடைய இராணுவங்களை மிரட்டின, இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை மிரட்டி கொண்டிருந்த விருத்த சேதனம் இல்லாதவனை கர்த்தருடைய நாமத்தில் போய் அந்த பலத்தில் நின்று சத்துருவை தோற்கடித்து, பட்டயமே இல்லாத அந்த தேவனால் பட்ட அபிஷேகத்தோடு அந்த எதிராளியை தோற்கடித்து இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை வாங்கி தரக்கூடிய பாத்திரமாக, ரட்சிப்பை கொடுக்கிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் பயன்படுத்தினார். அதனால் எல்லா ஸ்திரீகள் எல்லாம் அந்த தாவீது அந்த பெலிஸ்தியனை கொன்று திரும்பி வரும்போது அந்த ராஜரீகத்தை, அந்த வெற்றி பயணத்தை, அந்த விடுதலை முழக்கத்தை அவங்க நடன கழிப்போடு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அதனால் தேவ பிள்ளைகள் இன்றைக்கு இந்த உபவாச நாட்களில் ஒரு வகை ஜாதி பிசாசை தோற்கடித்து, சத்துருக்களை முறியடித்து, நம்ம சத்துரு பகைங்கர் வாசலை நம்ம போய் சோந்தரிக்க போகிறோம், மேட்டில் போய் நிற்க போகிறோம். தீயின் தண்ணீரை கடந்து வந்தாச்சு, செழிப்பான மேட்டை போய் நம்ம மிதிக்க போகிறோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஸ்தோத்திரம். முதலாவது சொன்னேன், சத்துருக்கள் மேல் கழி கூறுவதற்கு நம்ம தேவ சமூகத்தை நோக்கி பாருங்க. யுத்தம் கர்த்தர் பண்ணட்டும், வெற்றி நாம் சுதந்திரித்து சத்துருக்கள் மேலே கழி கூறுவோம். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள். 2வது, கர்த்தரை விட்டு விலகின யோனா, அவனால் குழப்ப பிரச்சனையை சந்தித்தது. அவன் தேவனின் பக்கமாய் திரும்பி தேவ சமூகத்தை ஜெபிக்கும் போது அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவேன் அர்ப்பணித்த பொழுது கர்த்தர் அந்த விழுங்கப்பட்ட மீனுக்கு கட்டளையிட்டு அது கரையில் கக்கினது. 3வது அதிகாரத்தில் போய் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறான். மனம் திரும்புகிறாங்க. ராஜா முதல் மக்கள் எல்லாம் அவங்களுடைய மனம் திரும்புவதை கண்ட ஆண்டவர் அவருடைய செய்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டார். அந்த நினைவே மக்கள் காக்கப்பட்டார்கள். அடுத்து சொல்கிறேன், ஏசாயா 51:11 மீட்கப்பட்ட எல்லாருமே நீ சீயோனுக்கு வரணும், திருச்சபைக்கு வரணும். அப்போ தான் நித்திய மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். தோத்திரம். அதுக்கடுத்து வேதம் சொல்கிறது, அன்றோட எழும்பி பிரகாசிக்க வேண்டிய அனுபவம். நீ எழும்பணும், ஆவிக்குரிய நிலைமையில் எழும்பி கட்டணும். அப்பொழுது உன் மேலே மகிமை வரும். கர்த்தர் உன் வெளிச்சத்தில் ராஜாக்கள் வருவாங்க. நீ தூரத்தை கண்களை பார்த்த உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். திரளான ஜனங்கள் உன்னண்டை சேரும்படி வருவார்கள். கடைசி ஒன்று, தாவீது பெலிஸ்தியனை கொண்டு திரும்பி வரும்போது அந்த இஸ்ரேல் சாம்ராஜ்யம் முழுவதும் சவுல் ராஜா முதற்கொண்டு அவர் நடன கழிப்போடு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். தாவீதை இரட்சகனாய் எழுப்பி அந்த இராணுவமும் சவுல் ராஜா பயந்து பதுங்கின
அந்த கோலியாத்தை, அந்த பெலிசேனை ஒரு கூழாங்கல்லால் தட்டி விட்டு இஸ்ரவேல் சாம்ராஜ்ய கர்த்தரே யுத்தத்தின் பராக்கிரமசாலி என்று நிரூபித்தானே தாவீது. அவன் வெற்றி சிறந்த காரியத்தை அவர்கள் கொண்டாடுகிற பொழுது அந்த இஸ்ரேல் சாம்ராஜ்யமே அவர் மகிழ்ச்சி அடைஞ்சதாம். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இங்கே தேவ சமூகத்தில் திரும்புங்க, எழும்புங்க, சீயோனுக்கு வாங்க, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பெரிய களி கூறுதல். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். நீயோ கர்த்தர்களுக்கு களி. எப்பொழுது தேவர் சமூகத்தை திரும்புங்க, கர்த்தருடைய நாமத்தில் எழும்புங்க, சீயோனுக்கு வாங்க, நல்லா அவர் நாமத்தை உயர்த்துங்க. அப்போ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய களி கூறுதல் தரப்போகிற ஒரு வெற்றியின் நடன கழிப்பு உண்டாகும். கர்த்தரே இந்த செய்தியின் மூலமாய் உங்களை களி கூற பண்ணுவாராக. கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மையை பாராட்டி கொண்டே இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்யும் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம், முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்தனாம். என் ஆத்மாவை கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாய் தேவன் அன்பு, பரிசுத்தான பாதுகாப்பு, பராமரிப்பு இயேசு கிறிஸ்து அவர் நிலைத்திருந்து காப்பதாக. ஆகும் எல்லாமாகும், உம்மாலைதான் எல்லாமாகும். கர்த்தர் ஆசீர்வதிக்க முகத்தை சமாதானத்தை கட்டளையிட கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா.